என் தமிழ்நாடு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் போராட்டங்கள் நடைபெற்றன. வேலூர் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மீது போலீசார் தடியடி நடத்திய சம்பவத்தால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நெடுஞ்சாலையிலிருந்து அகற்றப்பட்ட டாஸ்மாக் கடை அந்த பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றில் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் மது பாட்டில்களுடன் ஊர்வலமாக சென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட அனைவரின் மீதும் போலீசார் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் போராட்டக்காரர்கள் டாஸ்மாக் கடையை தாங்களே அகற்ற முயன்றதால் போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் இணைந்து டாஸ்மாக் கடையை சூறையாடினர். இதனால் போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாப்பம்பட்டி கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை அகற்ற வேண்டும் என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அந்த பகுதி பெண்கள் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றதால் ஆத்திரமடைந்த பெண்கள் சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து பரபரப்பு நிலவியது. மக்களுக்கு வாழ முடியலைங்க சார். இங்க அவரவருங்க குடிச்சு போட்டு வந்து குடும்பத்தை பார்க்க மாட்டாங்க. ஆக்சிடென்ட் ஆகுது. சில பேர் விதவியா இருக்கிறாங்க. பெத்தவங்க பிள்ளை இழந்துடுறாங்க. இதனால மெண்டல் ஆகிடுறாங்க. இங்க வாழவும் முடியல. ஜனங்க வாழ்றதுக்கு பிராந்தி கடை வைக்கிறீங்களா இல்ல சாகிறதுக்கு பிராந்தி கடை வைக்கிறீங்களா? நாமக்கல் அருகே வக்ஃபப்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடை முன்பு மது பாட்டில்களுடன் கூடிய பொதுமக்கள் கடையை திறக்க விடாமல் முற்றுகையில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த அரசு அதிகாரிகள் கடை திறக்கப்படாது என உறுதியளித்துள்ளதால் போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் பட்டா மாறுதலுக்காக 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வடக்கு மேலூர் கிராம நிர்வாக அலுவலரில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த வடக்கு மேலூரை சேர்ந்த தேசிகன் என்பவரின் மகன் பாலசுப்ரமணி தங்களுக்கு சொந்தமான 16 சென்ட் இடத்தை தனது பெயருக்கு பட்டா மாற்றி தரக்கோரி கிராம நிர்வாக அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். இதற்கு கிராம நிர்வாக அலுவலர் கேம்ப் 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதால் அதிர்ச்சியடைந்த பாலசுப்ரமணி இது குறித்து கடலூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அறிவுறுத்தலின்படி கிராம நிர்வாக அலுவலரிடம் லஞ்ச பணத்தை அளிக்கும் போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக கேம்பியலை கைது செய்தனர். மேட்டூர் அணையில் தூர்வாருவது குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மேட்டூர் அணை கட்டப்பட்டு 83 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதால் 20% வண்டல் படிந்து முழு கொள்ளளவு தண்ணீரை சேமிக்க முடியவில்லை என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதை பரிசீலித்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்னும் சில தினங்களில் 20 அடிக்கு கீழே விரைவில் குறைந்திடும் என்பதால் ஒரு வார காலத்தில் தூர்வாரும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவித்திருந்தார். இதையடுத்து சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத் மேட்டூர் அணையொட்டியுள்ள மூலக்காடு பகுதி காவிரி கரையில் வண்டல் படிந்துள்ள பகுதியை கண்டறிந்து குறியீடு செய்தார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி இன்று வருவாய்த்துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், கனிமவளத்துறை அதிகாரிகள், விவசாயம் மற்றும் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகளுடன் இந்த இடம் மேட்டூர் அணை பார்வையிடப்பட்டு இதிலிருந்து விவசாய பெருமக்களுக்கு சில்ட் எடுப்பது சம்பந்தமாக இன்று ஆய்வு செய்யப்பட்டது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆறுகாட்டுத்துறையில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று மாயமான 5 மீனவர்களை தேடும் பணியில் சக மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். வேதாரண்யம் அருகே ஆற்காட்டுத்துறையில் இருந்து சுரேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான படகில் 5 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கடலில் காற்று பலமாக வீசுவதால் பல்வேறு மீனவ கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லாத நிலையில் இவர்கள் மட்டும் சென்றுள்ளனர். இந்த நிலையில் கரை திரும்ப வேண்டிய 5 மீனவர்களும் இதுவரை திரும்பாததால் சக மீனவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். அவர்களது படகு திசை மாறி சென்றதா அல்லது கவிழ்ந்து விட்டதா என தெரியாமல் மீனவர்கள் குடும்பத்தினர் சோகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மீனவர்களை தேடும் பணியில் சக மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் நாகை கீச்சாங்குப்பம் மீனவர்கள் 6 பேரும் கரை திரும்பவில்லை என கூறப்படுகிறது. 5 பேர் போட்டுக்கு தொழிலுக்கு போனாங்க. 4 மணிக்கு மேலே தான் அந்த காற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து சூறாவளி காற்றாக மாறினது. இதனால் போட்டுக்கு எதுவும் படகு சேதமாயிருக்குமோங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறோம். அதனால் 10 மணி வரைக்கும் பார்த்தோம், இன்னும் வரல. அதோட ஒரு போட்டு தேடி போயிருக்கு. 12 மணிக்கு நாங்கள் கோஸ்டலில் மீன்துறையில் எல்லாத்துலேயும் தகவல் தெரிவிச்சிருக்கிறோம். அவங்களும் நேவி மூலமாக தேடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மத்திய மாநில அரசுகள் தமிழக விவசாயிகளை மாற்றாந்தாய் போல் பார்ப்பதாக கூடன்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி தீர்ப்பாயத்தை கலைக்கக்கூடாது என கோரி காவிரி டெல்டா மாவட்டங்களில் காவிரி உரிமை மீட்புக் குழு சார்பில் 7 நாள் தொடர் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. 5வது நாளாக இன்று நடைபெற்ற போராட்டத்தில் தஞ்சை அருகே சோழன் விரைவு ரயிலை மறித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திடீரென விவசாயிகள் தண்டவாளத்தில் அமர்ந்ததால் போலீசார் சிவப்பு கொடியை காட்டி ரயிலை நிறுத்தினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட கூடன்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார், திரைப்பட இயக்குநர் மு. களஞ்சியம் உள்ளிட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மாநில மைய அரசுகள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை முன்வைத்து இந்த தொடர் ரயில் மறியல் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகும் மாநில மைய அரசுகள் தமிழக விவசாயிகளுடைய, தமிழக மக்களுடைய கோரிக்கையை கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் இதைவிட தீவிரமான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் என்கின்ற எச்சரிக்கைக்காகத்தான் இந்த தொடர் போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனிடையே மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்கு திறக்கப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 6வது ஆண்டாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாது என்ற அறிவிப்பு அதிர்ச்சி அளிப்பதாக தஞ்சை மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காலி பானைகளை உடைத்தும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் அருகே காரும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் இருந்த 2 பேர் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், இப்போ இந்த விபத்து எங்க எப்படி நடந்தது கண்ணன்? மேடம், இது பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அடுத்த கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலையில நல்லைபாளையம் என்ற இடத்துல நடந்திருக்குங்க மேடம். இதுல பாத்தீங்கன்னா கார் நேருக்கு நேரம் கோவையிலிருந்து கரூர் நோக்கி வந்த மணல் லாரியில கார் கரூர்லேருந்து திருப்பூர் நோக்கி போன கார் என்ன காரணத்தினால நேருக்கு நேரம் அந்த விவரம் தெரியலைங்க மேடம். பட் ஆனால் நேருக்கு நேரம் மோதினதுல கார் ஃபயர் ஆகி லாரியும் ஃபயர் ஆயிடுச்சு. லாரி ஃபயர் ஆனதுல கார்ல இருந்து 3 பேர்த்த பொதுமக்கள் காப்பாற்றி தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு ஆள் ரமேஷுங்கிற ஒருத்தர் இறந்துட்டாரு. மிச்ச 2 பேர் கவின், அருண்கிற 2 பேர் படுகாயத்தோட தனியார் மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. லாரி டிரைவர் சம்பவ இடத்துலயே அவரு இறந்துட்டாரு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா போக்குவரத்து சீராயிடுச்சு. போக்குவரத்து அமைச்சரும் நேரில் ஆய்வு பண்ணி போக்குவரத்து சீர் பண்ணிட்டு இருக்காரு. கண்ணன், இப்போ மொத்தம் எத்தனை பேர், அதாவது கார்ல பயணிச்சவங்க எத்தனை பேர், அது மட்டும் இல்லாம லாரியில எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் இறந்திருக்காங்க கண்ணன்? கார்ல பயணிச்சவங்க 5 பேருங்க மேடம். அதுல காருக்குள்ளே எரிஞ்சது 2 பேர் எரிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி லாரி டிரைவர் ஒருத்தர், 3 பேர் கார்ல 3 பேர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுல கொண்டு போனதுல ஒருத்தர் ரமேஷ் என்பவர் இறந்துட்டாருங்க. இப்போ இத பத்தின தகவல் தெரிவிச்சாச்சா? இல்ல யாரு எந்த ஊர் என்னன்னு தெரிய வந்திருக்கா? ரமேஷ்ங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. காயம்படைஞ்சவங்க ஈரோடுன்னு சொல்லியிருக்காங்க. அருண் திருப்பூர்னு சொல்லியிருக்காங்க மேடம். லாரி டிரைவர் ரமணா, மேட்டுப்பாளையம். கண்ணன், உங்களோட தொலைபேசி தகவலுக்கு நன்றி கண்ணன்.
மேட்டுப்பாளையம் அருகே விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டிருந்த உயரழுத்த மின்வேலியில் சிக்கி காட்டு யானை உயிரிழந்த சம்பவம் குறித்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை வன சரகத்திற்கு உட்பட்ட சிட்டைப்பாளையம் என்னும் பகுதியில் மாணிக்கம் என்பவரது தோட்டத்தில் விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டிருந்த உயர் மின் அழுத்த வேலியில் சிக்கிய ஆண் யானை ஒன்று சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளது. தகவல் அறிந்த மாவட்ட வனத்துறை அலுவலர் சிவசுப்பிரமணியம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த பகுதி கிணற்று மோட்டாருக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்தை நேரடியாக மின்வேலியில் செலுத்தியுள்ளதை கண்டறிந்த வனத்துறையினர் தோட்ட உரிமையாளர் மாணிக்கம் மீது வன சட்டப்படி வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்துள்ள யானை 12 வயது இருக்கும் என தெரிவித்த சிறுமுகை வனசரக அலுவலர் மனோகர், சட்டவிரோதமாக மின்வேலி அமைப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யானை வரும்போது உடனே ரேஞ்ச் ஆஃபீஸருக்கோ அந்த லோக்கல் கார்டு வாட்சருக்கோ உடனே தகவல் கொடுக்கணும். இம்மிடியேட்டாக அவங்க ஸ்பாட்டுக்கு வருவாங்க, யானை விரட்டுவாங்க. பொதுமக்கள் நீங்களும் விரட்டக்கூடாது, நீங்கள் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு தபாலும் கொடுத்துருக்கோம் நிறைய இதில். இந்த மாதிரி இபியில் லைன் வைக்கக்கூடாதுங்கிறதையும் அவங்களுக்கு நிறைய டைம் தெரியப்படுத்தியிருக்கோம். அவங்க சொல்லும்போது உடனே யானையும் விரட்டியிருக்கோம். 2-3 டைம் இங்கேயும் வந்திருக்காங்க. பட் அதெல்லாம் மீறி இந்த மாதிரி செஞ்சுருக்கிறது எங்களுக்கு காலையில் தென்பட்டிருக்கு. இது மீது ஃபர்தர் நடவடிக்கை மேற்கொண்டு போகப்படுது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் 3 முதல் 4 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் இதனை தெரிவித்தார். கடலோர மாவட்டங்களில் 2 முதல் 3 டிகிரியும், உள் மாவட்டங்களில் 3 முதல் 4 டிகிரியும் வெப்பம் அதிகரிக்கும் என கூறிய பாலச்சந்திரன், உள் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மே 1ஆம் தேதி முதல் இன்று வரை இயல்பான அளவிலேயே கோடை மழை பெய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். திருத்தணியில் அதிகபட்சமாக 45 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள் மாவட்டங்களில் 3 to 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும். மேலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள பிரைன் பூங்காவில் நாளை 56வது மலர் கண்காட்சி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்து நமது செய்தியாளர் ரவிச்சந்திரன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் நாளை நடைபெறவிருக்கும் 56வது மலர் கண்காட்சியானது பிரைன் பூங்காவில் தற்பொழுது பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மலத்தொட்டிகள் அமைக்கும் அரங்குகள் சிறப்பான முறையில் இருப்பதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 3600 மலத்தொட்டிகளால் பல்வேறு வண்ணங்களில் மலர்களை கொண்டு இந்த மேடை அலங்கரிக்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் கேட்வே ஆஃப் இந்தியா மற்றும் டைனோசர் போன்ற உருவ பொம்மைகளை கொண்டு 1000க்கும் மேற்பட்ட கார்னேஷன் மலர்கள் மற்றும் ரோஜா மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பிரைன் பூங்காவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் அதிகாரிகள் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர். ரவிச்சந்திரன், நியூஸ் 7 தமிழ், கொடைக்கானல். நகை பறிப்பு சம்பவம் தொடர்பான புகாரை வாங்க மறுத்து அலைக்கழித்த காவல் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்து காவல் ஆணையாளர் AK விஸ்வநாதன் நடவடிக்கை எடுத்துள்ளார். சென்னையை அடுத்த பாடி டிவிஎஸ் நகர் 4வது தெருவை சேர்ந்த பாண்டியராஜனின் மனைவி ஹெலன் கிறிஸ்டினா ராமாபுரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மின் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன் ஹெலன் வேலை முடித்து வீட்டிற்கு தனது 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது தாம்பரம் மதுரவாயில் செல்லும் சர்வீஸ் சாலையில் 2 சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் அவரின் கழுத்தில் அணிந்திருந்த 6 சவரன் தங்க நகையை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்று விட்டனர். நகை வழிப்பறிப்பு சம்பவம் நடந்த இடம் திருவேற்காடு காவல் நிலையத்திற்கு உட்பட்டது என்ற போதிலும் திருவேற்காடு காவல் நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜெயச்சந்திரன் புகாரை வாங்காமல் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவல் உளவு பிரிவு மூலம் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜெயச்சந்திரனை பணியிடை நீக்கம் செய்து காவல் ஆணையாளர் AK விஸ்வநாதன் உத்தரவிட்டுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் தனி கட்சி தொடங்குவதை தாம் வரவேற்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் அல்லது பாஜகவில் ரஜினிகாந்த் இணைந்தால் அந்த கட்சிகள் குறித்த மக்களின் எண்ணம் அவர் மீதும் படியும் எனவும் திருமாவளவன் கூறியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதில் விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த சங்கடமும் இல்லை. வரவேற்கிறோம், மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம்.
இந்திய நாட்டின் குடிமகன் என்கிற நிலையில் யாரும் இங்கே பொது வாழ்க்கையில் ஈடுபடலாம். அதற்கான சுதந்திரமும் உரிமையும் உண்டு. கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் அவரவருக்குள்ள ஜனநாயக உரிமைகளை நாம் எதிர்க்க இயலாது. அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசம் செய்வதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு அழைக்கிறார்கள் அல்லது காங்கிரஸ் கட்சிக்கு அழைக்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு விவாதம் இன்னொரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் அப்படி ஏதேனும் ஒரு கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வாரேயானால் அவருக்கு அது சாதகமாக அமைய வாய்ப்பில்லை என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. மானிய கோரிக்கை விவாதத்திற்காக சட்டமன்றத்தை கூட்டாதது துரதிருஷ்டவசமானது என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். மேலும் தமிழகத்தின் கடன் சுமையை குறைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக அரசை பொறுத்தவரையிலே மானிய கோரிக்கைக்காக நியாயமாக சட்டமன்றத்தை கூட்ட தவறியது துரதிருஷ்டமானது, அது ஏற்புடையது அல்ல. தமிழக அரசு ஏற்கனவே மிகப்பெரிய கடன் தொல்லையில் இருந்து மீளவில்லை. இதற்கு காரணம் தமிழக அரசினுடைய பல துறைகள் முறையாக சரியாக செயல்படவில்லை. தொழில்துறையே இதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. எனவே மெத்தன போக்கை கைவிட்டு மேலும் சிறப்பாக செயல்படக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். இலங்கையில் நடந்த தமிழீழ படுகொலை நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை தமிழக அரசு ஏற்று நடத்த வேண்டும் என மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரையில் எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் நினைவேந்தல் நிகழ்ச்சிகளை தமிழக அரசே நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய திருமுருகன் காந்தி, மத்தியில் எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக அரசுக்கு நெருக்கடியை மட்டுமே கொடுப்பதாக தெரிவித்தார். இலங்கை மீது சர்வதேச விசாரணை நடத்த நாடாளுமன்றத்தில் மத்திய அரசிற்கு தமிழக எம்பிக்கள் இது தொடர்பாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறிய திருமுருகன், இசையமைப்பாளர் இளையராஜா இலங்கை செல்லக்கூடாது என வலியுறுத்தினார். நினைவேந்தல் நிகழ்ச்சி தமிழீழ படுகொலையை நினைவுபடுத்தும் விதமாக நடந்து வருகிறது. இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை தமிழக அரசே ஒரு அரசாங்கத்தின் நிகழ்வாக நடத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. இச்சமயத்தில் இந்த இனப்படுகொலை குறித்தான இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு பெருமளவில் ஏற்படக்கூடிய தடைகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். தமிழக அரசே இந்த இனப்படுகொலைக்கான நினைவேந்தலை முன்னெடுத்து நடத்துவது என்பது அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு அவர்கள் நேர்மையாக நிற்பதாக அமையும். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மணல் வழங்க லஞ்சம் கேட்பது, உள்ளூர் லாரிகளுக்கு மட்டும் மணல் வழங்குவது உள்ளிட்டவற்றை கண்டித்து மே 23ஆம் தேதி மணல் லாரி உரிமையாளர்கள் போராட்டம் அறிவித்துள்ளனர். கரூரில் 10,000 பேர் சாலை மறியலில் ஈடுபட உள்ளதாகவும் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் செல்ல ராசாமணி தெரிவித்துள்ளார். உள்ளூர் லாரிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை என்று மணல் வழங்கி வருகிறார்கள். வெளியூர் லாரிகள் எல்லாம் மணல் எடுக்க சென்றால் குவாரி செயல்படும் ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாம் பொது காரியங்களுக்கு என்று ஒரு லோடுக்கு 1000 ரூபாய் கேட்டு மிரட்டுகிறார்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் முன்னுரிமை என்று ரூபாய் 500 கையூற்று பெற்றுக் கொண்டு கொடுக்கும் லாரிகளை மட்டுமே மணல் எடுக்க அனுமதிக்கிறார்கள். நாங்கள் பல்வேறு தருணங்களில் அனைத்து லாரிகளுக்கும் பாகுபாடின்றி வரிசை பிரகாரம் மணல் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். பொதுப்பணித்துறையுடைய தலைமை பொறியாளர் திருச்சி மண்டலத்தினுடைய அலுவலர் அவர்கள் நேரில் சென்று எங்களுடைய கோரிக்கையை சொன்னோம், செவிசாய்க்கவில்லை, எங்களை அழைத்து பேசுவதற்கே விரும்பவில்லை.